ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். சார், இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சைடில் ஆதவர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, தாவேக ஆட்சியை கவிழ்த்த ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்றாரு. அதுக்கு வலு சேர்க்கும் விதமா ரீசெண்டா திருமாவளவன் அவர்கள் என்ன பேசுறாருன்னு பார்த்தோம்னா, நாங்க தாவேக கூட்டணியில இல்லை, நாளைக்கு நாங்கள் தாவேகா கூட்டணியிலிருந்து வெளில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ ஒரு சைடில் தாவேகா ஆட்சியை வீழ்த்துவதற்கு சதின்றாங்க, இன்னொரு சைடில் திருமாவளவன் அவர் இப்படி பேசுகிறாரு. இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மெஜாரிட்டி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சொல்லடியும் கல்லடியும் போடுமோ அது நடக்குது இன்றைக்கி. ரெண்டாவது, ஒரு கொல்யூஷன் கவர்மெண்ட்னு போகும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரியான ஒரு அக்லி ஸ்பேட்டுன்னுவாங்க, மோதல் இல்லாமல் இருக்கும். இது ரெண்டுமே இல்லை உங்களுக்கு. எதுக்கு பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இவர் ஆதரிக்கிறோன்னு திரும்ப சொல்கிறாரு. அப்படின்னா ஃபுல் 5 இயர்ஸ் நீங்கள் ஆதரிக்கணும். ஆனால் நான் கூட்டணி விட்டு எப்போனா வெளியில் போனால் அப்போ பிஜேபி உள்ளே வரது நீங்கள் விரும்புகிறீங்களா? இது என்ன லாஜிக் இது? நாங்கள் திமுக கூட்டணியில் மறைமுகமாக திமுக கூட்டணியில் தொடர்றோன்னு சொல்கிறாரு, அப்புறம் இல்லைன்றாரு, அப்புறம் தாவேகா கூட்டணியில் இல்லைன்றாரு. தாவேகா தான் கூட்டணியாக அமைக்கலையே, அப்புறம் இதுக்கு இது இல்லாமல் இருக்க போகிறதுக்கு என்ன வித்தியாசம்? சி யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ இந்த அரசின் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்களும் பொறுப்பு. ஏன்னா அரசின் கடமை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு, ஹோலிஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். கேபினட் டிசிஷன் இஸ் ஹோலிஸ்டிக், கூட்டு பொறுப்பு, அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தினம் நீங்கள் இப்படி பேசுகிறது, போத் லெஃப்ட், 2 லெஃப்ட்டு, இன்றைக்கி ஐயூஎம்எல்லும் சேர்ந்துக்கிச்சு. புதிய தலைமுறை இந்த டிபேட்டில் அவங்க பேசும்பொழுது இது ஒரு டீசிங் கவர்மெண்ட். எதுக்கு நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? வெளியில் வாங்க. எது உங்களை உள்ளே சேர்த்துதோ அதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறது மூலமாக யுவர் வீக்கனிங் யுவர் ஓன் கவர்மெண்ட். திஸ் இஸ் யுவர் கவர்மெண்ட். நாங்கள் தேவைன்னா வெளில வருவோன்றாரு. இப்படி பேசுகிறதே ஒரு கவர்மெண்ட்டாக, ஒரு சீஃப் மினிஸ்டரை, நீங்கள் யுவர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் கூட பேசலாம், அவங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. விசிகே அண்ட் ஐயூஎம்எல், ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க தான் இருக்காங்க, காங்கிரஸை கூப்பிடல. நீங்கள் இவர் எப்படி சொல்கிறது, அதாவது நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் இது, யுவர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். திருமாவளவன் இஸ் பார்ட் ஆஃப் தி விஜய் கவர்மெண்ட். லெஃப்ட் வெளியிலேருந்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐயூஎம்எல்லும் காங்கிரஸும் திருமாவும் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். நேற்று அந்த டிபேட்டில் திருமாவும் இருக்க ஐயூஎம்எல், விசிகா 2 லெஃப்ட் இருக்காங்க. 2 பேர் அதில் தே ஆர் கவர்மெண்ட். உங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் இப்படி கமெண்ட் அடிச்சுட்டு கவர்மெண்ட்டுக்குள்ளே எப்படி கண்டினியூ பண்ணி யுவர் வீக்கனிங் யுவர் ஓன் காஸ்? மேபி இது இன்டென்ஷனாக இருக்கலாம்ல. இல்லை, இது என்னதுன்ற நான் இது வாட் ஆர் யூ கோயிங் டு அச்சீவ்? திருமாவளவனுக்கு என்ன வேணும் சார்? இது உங்கள் கவர்மெண்ட். உங்கள் கவர்மெண்ட்டை நீங்களே இப்படி தினம் சி நாட் ஈவன் 100 days ஆஃப் பாஸ்ட்யா. நான் கேட்குறேன், ஒரு மாதத்தில் திமுக கவர்மெண்ட்டை, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை, எடப்பாடி கவர்மெண்ட் இப்படி தான் விமர்சனம் பண்ணிங்களா எல்லாரும்? இன்றைக்கி வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறானுங்களே பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள்னு. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துன்னா நீ சொல்லு. கடந்த காலங்களில் இப்படி தான் நீங்கள் ஒரு அரசாங்கத்தை எடை போட்டிருக்கீங்களா? 6 மாதம் ஹனிமூன் பீரியட்ன்றது ஒரு 3 மாதமாக ஒரு 100 days ஆஃப் அ கவர்மெண்ட் இருக்கணும். 34 நாள் 35 நாள் தான் ஆகுது, 40-50 நாள் கூட ஆகலை இன்னும். இதில் இவர் கூட சேர்ந்துக்கிட்டு பழைய கதையெல்லாம் மறுபடியும் பேசி என்ன வேண்டும் திருமாவளவனுக்கு? நாங்கள் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு இந்த கவர்மெண்ட் ஆதரிச்சோன்றீங்க, அப்போ ஸ்டிக் ஆன் டு தட். அதில் உறுதியாக இருங்க. நாங்கள் எப்போனா கூட்டணி விட்டு வெளில போன்றீங்க, அப்போ பிஜேபி வரதுல உங்களுக்கு உடன்பாடா? சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் இஷ்யூ பேஸ்டாக தாவேகா மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நாளைக்கு கூட்டணியை விட்டு வெளியவும் போகலாம், இந்த கவர்மெண்ட் விட்டு வெளியவும் போகலாம் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறார். அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு அங்கமாக இருக்கிறதாலேயே அவர் வாயை திறக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லைங்க, வாயை முன்னாடி அப்படிதான் இல்லைங்க. இஷ்யூஸில் நீங்கள் வாயை திறங்குங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒரு முடிவை விஜய் எடுக்கிறாருங்க. நான் சொல்கிறேங்க, இப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் கையெழுத்து போடுறது குறித்து அரசு பரிசீலிக்கும்னு விஜய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறத நான் சப்போர்ட் பண்ணுவேன். எஸ், இஸ் கரெக்ட். ஆனால் இஷ்யூ பேஸ் சொன்னாலும் நீங்கள் 100 நாள் வெயிட் இல்லை அப்போ வெயிட் பண்ண வேணாங்க. குரூஷியல் இஷ்யூஸில் வெயிட் பண்ண வேணாம். சன்ட்ரி இஷ்யூஸில், சின்ன இஷ்யூஸில் வேறு, குரூஷியல் இஷ்யூஸில் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாதுங்க. ஒப்பீனியன் கொடுக்கணுங்க. இஷ்யூவே இல்லாமல் பொத்தாம் பொதுவாக நாங்கள் வெளியில் போய்டுவோம். மிரட்டுறீங்களா?
ஆனா சுத்தி அவரை கேட்கறாங்க அப்படி. அப்புறம் இல்ல வெளியே கேட்கறவன் யாரு? கேட்கறவனுக்கு நோக்கம் இருக்குது, நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்குது. என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க? நான் வெளியே இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இது வில் வெயிட் ஃபார் 100 days. நான் என்ன சொல்ல வரேன், லுக், இது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. நீங்கள் வந்து யுவர் புட்டிங் த கவர்மெண்ட் ஆன் நோட்டீஸ். நீங்கள் அந்த தயவில் தான் இருக்கிறத குத்தி காமிக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நான் உங்களை ஆதரிச்சோன்றீங்க. நாளைக்கு வெளியேறுவோம்ன்றீங்க. பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர். நாங்கள் வெளியேறுவோம். என்ன நடந்தால் நீங்கள் வெளியேறுவீங்க? அப்போ வெளியேறினா பிஜேபி உள்ளே வரும்னா உங்களுக்கு ஓகேவா? இது என்ன கான்ட்ரடிக்ஷன்? என்ன வேண்டும் திருமாவளவனுக்கு? அவர் பேசுகிற பேச்சில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சிகரமானவையாக இருக்கு. அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. நான் வந்து இஷ்யூஸில் தான் பேசுகிறேன் அவரை. நீங்கள் இப்போ ஒரு 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 கொள்கையில் ஒரு இஷ்யூவில் ஒரு கொள்கை முடிவு அந்த அரசு எடுக்குது, அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்போ நீங்கள் உட்காந்து இந்த ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நியாயம். எஸ், யூஆர் ரைட். அப்படி எதுவுமே நடக்கலையே. என்ன சொல்ல போனால் அந்த கவர்மெண்ட் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் தான் இன்றைக்கி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லிட்டாரு இருமொழி கொள்கை தான்ட்டாரு. பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்த பெட்டிஷனில் கூட வந்து நீங்கள் வந்து எங்களுக்கான கல்வி நிதியை விடுவிக்கணும், நீங்கள் அதுக்கு கண்டிஷன்ஸ் போடக்கூடாது, அதே ஸ்டாலின் சொன்னது அதே பாயிண்ட் தான் அவரும் சொல்லியிருக்காரு. எந்த டிசிஷனுமே இவர் எடுக்கலை. 10ஆம் தேதி பதவியேற்று இன்றைக்கி வந்து 35 நாள் ஆகுது, 40 நாள் கூட ஆகலை. எந்த மேஜர் டிசிஷனையும் விஜய் கவர்மெண்ட் எடுக்கலை. பரந்தூராக இருக்கட்டும், பிஎம் ஸ்ரீயாக இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், 100 நாள் வேலை திட்டத்தில் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ணவும் முடியாது. சென்ட்ரல் கொடுக்குறத நீங்கள் அப்படியே பண்ணிட்டு தான் போயாகணும். சார் நான் இப்படி நீங்கள் பார்க்கலாம்ல சார். இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் ஒன்றுமே பண்ணல. அவரோட பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை தெளிவுபடுத்துறாரு. தாவேகா கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா? இல்லை நாங்கள் தாவேகா கூட்டணியில் இல்லை, நாளைக்கு நாங்கள் வேணும்னா வெளியிலையும் போகலாம், நாளைக்கு தாவேகா கரெக்டாக இருந்தாங்கன்னா வெளியே போக மாட்டோம், வேற ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா வெளில போவோம், அதான் அதுக்கு பொருள். ஏன் அவரோட பார்ட்டியோட ஸ்டாண்டை தெளிவுபடுத்துறாரு? அதில் என்ன இவ்வளோ பிரச்சனை? இல்லைங்க, இது ரொம்ப மேம்போக்காக பார்க்கறதால கேப்ரியல், இது வந்து ரொம்ப மேம்போக்காக நீங்கள் பார்க்கும்போது அது சரியாகப்படுது. நோ, தட்ஸ் நாட் த கேஸ். த டோன் அண்ட் டெனர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து அவர் எப்படி ஆதரவு கொடுத்தாரு, பழைய கதையெல்லாம் வருது இல்லை. அவரை முதலமைச்சராக்க ஒரு முயற்சி நடந்ததுன்றத வேற ஒரு பேட்டியில் கார்த்திகை செல்வனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு நியூஸ் எடிட்டர் கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த பேட்டியில் 1 மாத காலத்துக்கு முன்னால் இவர் இதை தெளிவுபடுத்துகிறார். இப்போ அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கத்துக்கான நடந்த முயற்சி எடப்பாடி தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது, ஸ்டாலின் அதை செய்யவே இல்லைன்றார். இது அண்ட புழுகு ஆகாச புழுகு. ஸ்டாலின் அந்த முயற்சியை எடுத்தது உண்மைன்றதை எம்ஏ பேபி சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் அவரும் பல்ட்டி அடிச்சார். எம்ஏ பேபி சொன்னார், இவர் ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் சொன்னார், மு வீரபாண்டியன் சொன்னார், திருமாவே சொன்னார். இவங்க தரப்புலேருந்து, எதிர் தரப்புலேருந்து சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. சரி, இவங்க சைடில் மட்டுமே எவ்வளோ பேர் இந்த 1 மாத காலத்தில் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க? இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுகிறாரு. கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த பேட்டியும் நேற்றைக்கு புதிய தலைமுறையில் அவங்க டிஜிட்டல் எடிட்டர் திருப்பதி அவருக்கு கொடுத்த பேட்டியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க முரண்பாடுகள் வந்து அதிர்ச்சி அடைய செய்கின்றன. ஸோ கிளியராக அது எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது. பிரிண்டாக இருந்தால் கூட நான் சொன்னது திருத்திட்டாங்கலாம். நான் என்ன சொல்கிறேன், 2 பேட்டியும் ப்ளே பண்ணுங்கன்றேன். 2 பேட்டியையும், கார்த்திகை செல்வனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு திருமா கொடுத்த பேட்டியையும், டிஜிட்டல் எடிட்டர் புதிய தலைமுறை திருப்பதி அவர்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஜேர்னலிஸ்டோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறாரு, அவங்கள லைசனிங் பண்ணுறாரு அவர். ஃபைன், இந்த 2 பேட்டியையும் ஒளிபரப்புகின்றான். அது இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களை இங்கே காப்பாற்றுறாரு. ஸ்டாலின் அவரை காப்பாற்றுறாரு. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு? இப்போ அப்படியே இருந்தாலும் முடிஞ்சு போன விஷயம் இல்லை. பழசையும் நோன்றீங்க. புதுசாக இந்த கவர்மெண்ட்டோட ஃபியூச்சரை பற்றி பேசும்போதே வந்து கிளாரிட்டி இல்லை. சரி, நீங்கள் வந்து யூ கேனாட் புட் த கவர்மெண்ட் ஆன் நோட்டீஸ் ஈச் டே. ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் அண்டர் நோட்டீஸ் நீங்கள் வைக்க முடியாது. இது வந்து உங்களை பாதிக்கும். பிகாஸ் திஸ் இஸ் யுவர் கவர்மெண்ட். லெஃப்ட் கூட எஸ்கேப் ஆகிடலாங்க ஆதரிக்கிற கவர்மெண்ட்டுன்னு. காங்கிரஸ், விசிக்கு, ஐயுஎம்எல் எஸ்கேப் ஆக முடியாது. இது வந்து இவங்க கவர்மெண்ட், இட்ஸ் அ கொலிஷன் கவர்மெண்ட். இது ஒரு கூட்டணி அரசு. கூட்டணி அரசில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் சார். அவங்களுக்கு ஒரு துறையை கொடுத்துருக்காங்க, அதுல நடக்கிற விஷயங்களா நம்ம பொறுப்பேற்க முடியும். என்டையர் மேஜர் டிசிஷன் எல்லாத்துக்குமே. சரி, லீகலி ஸ்பீக்கிங் வந்து இப்போ வன்னியரசு துறையில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அவர் பொறுப்பு. ஆதவர்ஜனா துறையில் நடக்கிறதுக்கு வந்து ஆதவர்ஜனா பொறுப்புனா ஆதவர்ஜனா தான் பொறுப்பு லீகலி ஸ்பீக்கிங். பட் ஹோலிஸ்டிக்காக கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
பிஎம்சியில் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுதுன்னா சேர்றதுன்னு விஜய் கவர்மெண்ட் முடிவு பண்ணுதுன்னா விஜய்க்கு இருக்க பொறுப்பு வன்னியரசுக்கு இருக்கு. ஒன்று வன்னியரசு அதை ஒத்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும், இல்லையாஸ்டுக்கு வாக் அவுட். அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரல. நீங்கள் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு அசியூமிங் தட் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது நீங்கள் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் வந்து பேசுறது, நாங்கள் எந்த நேரம் வெளியில் வரும், அந்த வார்த்தை ஏன் வருது? எந்த கண்டிஷனில் நாங்கள் வெளியில் வருவோம்? சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையான அரசியல்வாதிகள்லாம் நான் கேட்குறேன், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்களா? நைதர் த லெஃப்ட் நார் விசிகே இதெல்லாம் செய்யணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பேசிக்காக எல்லாத்தையும் இல்லை, மினிமம் இஷ்யூஸ் இருக்குது, தமிழ்நாடு சென்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது. அதில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணி இதுலேருந்து இந்த கவர்மெண்ட் டிவியேட் ஆச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், வெளியில் வந்துடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா எந்த விதமான ஆம்பிகுட்டிக்கும் இடமே கிடையாது. யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க. கேட்குறவங்களுக்கு நீங்கள் பதிலும் சொல்ல வேணாம். மீறி கேட்டாங்கன்னா ஏங்க தெளிவாக இருக்குதுங்க, இதுக்குள்ளே அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுற வரைக்கும் எங்கள் ஆதரவு தொடரும், இல்லைனா நாங்கள் வெளியில் வந்துடுவோங்க நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு எதுவுமே இல்லை. அப்போ பொதுவாக போய் வந்து எந்த நேரமும் நாங்கள் கூட்டணி அரசு வந்து வெளியேறுவோம்ன்றது இட்ஸ் அ வார்னிங். ஸோ இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் ரொம்ப சீசன்டான பொலிட்டீஷியன், எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன், வார்த்தைகளை சும்மா லூஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சி நடக்கும்போது ஃபஸ்ட்டு 3-4 இயர்ஸ் பெருசாக எதுவும் பிரச்சனை கொடுக்கல. அதுக்கப்புறமும் ரொம்ப கண்ட்ரோல்டாக மைல்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தாவேக்கா மேலே அழுத்தம் போடுறாங்கன்னா மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் என்ன? அவங்களுக்கு ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. தப்பாக எதுவும் நான் சொல்லலை. பர்சனலாக அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, இருக்காது நான் நம்புகிறேன். பாலிசி வைஸ் 2 லெஃப்ட்டும், ஏன்னா நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து சிபிஎம் செயலாளர் சண்முகம், சிபிஐ செயலாளர் வீரபாண்டியன், நம்முடைய திருமா மற்றும் ஐயுஎம்எல் ஒரு பேர் மறந்துடுச்சு எனக்கு, அவங்க 4 பேரும் தான் இருக்காங்க. இதில் திருமாவும் லெஃப்ட்டும் பேசுனது வந்து அவங்க ஏதோ ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க விஜய்க்கு, சில இஷ்யூஸில் நீங்கள் மீறி போயிட்டீங்கன்னா நாங்கள் வந்து வேறு மாதிரி டிசைட் பண்ணுவோன்றாங்க. அப்படி தான் நான் சொன்னேன், இட்ஸ் அ மெசேஜ் டு த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ரூலிங் பார்ட்டி. ஏன்னா எப்பயுமே திருமா மாதிரி ஒரு பாலிட்டிஷியன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டெலிகேட் சுச்சுவேஷன் இது, இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா அது என்ன மெசேஜ்ன்றது அவங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும், யார் வந்து ஸ்டேக் ஹோல்டரோ அவங்களுக்கு தெரியும். இவங்களை நம்பி தான் அந்த கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது தெரியும். வாட் எவர் இட் இஸ், எனக்கு வந்து இது ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் இந்த அரசை ஆதரிக்கணும், அது இல்லைன்னா அரே பாபா அட்லீஸ்ட் 100 days இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் இட்ஸ் பிளாக்மெயில். இப்போ என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். நான் பார்க்கும்போது இது என்னோட புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விசிகே இது வரைக்கும் அவங்க வரலாறுல அமைச்சர் பதவி தான் ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்குறாங்க. யாரு கொடுத்தா அவங்களுக்கு இதுக்கு மேல வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஆமா, இடதுசாரிகளுக்கும் இது அப்ளை ஆகும். இந்த லாஸ்ட் 50 yearsல அவங்க இந்த அவங்க ஆதரவுல ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஏன் அவங்களால மிஸ்யூஸ் பண்ண முடியல? இத்தனைக்கும் 2 லெஃப்ட்டையும் கேபினெட்ல ஜாயின் பண்ண சொல்லி விஜய் கூப்பிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு தே ஹாவ் டு ஜாயின். இதை தப்பு பண்ணிட்டு 10 வருஷம் பொறுத்து ஹிஸ்டாரிக் பிளண்டர்னு எழுதுவாங்க. ஒருவேளை டிவிக்கு மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லையா உங்களுக்கு? யாருக்கு? இந்த லெஃப்ட்டுக்கும் விசிகேவுக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் போக மாட்டேன். இஸ் நாட் அ பிஜேபி சப்போர்ட்டிங் பார்ட்டி. அது வந்து பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் திரும்ப இங்கே தானே வந்து எடுத்தார். ஏன் அவர் வந்து 4 பாமக ரெடியாக தான் இருந்தாங்க, பாமக கிட்ட போயிருக்கலாமே. 4 MLAs இருக்காங்க, போலையே. அவர் திரும்ப இவர் போச்சிங்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். செக்குலர் அலையன்ஸ்க்கு உள்ளே தானே அவர் சுற்றி வர்றாரு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1 monthல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. குறிப்பாக தாவேக்கா நிர்வாகிகளே பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. சிபிஐ கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதுக்கு எதிராக. அதே மாதிரி மின்தடை இருக்குது, வேற சில சிக்கல்களும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி போச்சிங்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 monthல நடந்திருக்கு. இன்னும் ஒரு 1-2 years கழிச்சு சூழல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஈவன் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கூட பெருசாக டெவலப் ஆகலாம். மேபி அதனால புதுசாக ஒரு கட்சி உருவாயிருக்கு. இவங்க எந்த டைரக்ஷனில் போவாங்கன்னு தெரில, மக்கள் இவங்களை ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. தாங்க, அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும். அது ஐ ஹோல்ட் தட் வியூ. நான் ஒத்துக்கிறேன். இந்த அரசாங்கத்தோட பயணம் எப்படி இருக்கும், இவங்க எப்படி சாதிப்பாங்க. நான் இன்னமும் சொல்கிறேன், பல தடவை நான் சொல்லியிருக்கேன், உங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், பல தொலைக்காட்சிகளையும் சொல்லியிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தாவேக்கா மாற்று சக்தி கிடையாது.
தே ஆர் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. I don't know whether you remember it. I even hold on that view that தாவேகா ஒன்றும் தாவேக்காவுக்கோ அதிமுகவுக்கோ மாற்று கட்சி கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. நான் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டேன். இது எட்டானதர் டிஎம்கே ஏடிஎம்கேவே இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். பட் த ப்ராப்ளம் இஸ் மக்கள் அவங்களை இந்த அளவு ஆதரிப்பாங்க நானே எதிர்பார்க்கல. இந்தியாவில் மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் கூட்டணி வச்சு 20 கட்சி 40 கட்சி 50 கட்சி வச்சு ஜெயிக்கும் போது சிங்கிள் ஹேண்டடாக 2 பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்திருக்காங்கன்னு போது பீப்புள் ஹவ் த்ரோன் அவுட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. 1 கோடி ஓட்டு 1.25 கோடி ஓட்டுலாம் கதை சொன்னாலும் இவர் த்ரோன் அவுட், சீட்ஸ் இல்லை உங்களுக்கு. அப்போது ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கணும். கொஞ்சம் டைம் கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 டேஸாவது கொடுங்க. இது ஒன்று தாங்க என்னோடய பாட்டம் லைன். ஐ எம் நாட் ஹோல்டிங் ப்ரீஃப் ஃபார் தம். அது என்ன வேணால் நடக்கலாம். அது சொன்ன மாதிரி இது முந்தின பேட்டியில் பேசுகிறோமே 5 மாதம் சட்டமன்ற தேர்தலில் தெளிவாக தெரிய போகுது மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா. அந்த எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கும். மணி பவர் பெரிய அளவில் இருக்காது நான் நம்புகிறேன். லைக் ப்ரீவியஸ்லி நடந்த பை எலெக்ஷன் மாதிரி 25 வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி சத்தியமாக இருக்காது. பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படின்னும் போது அதுக்கு இப்படி ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் பாடாப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 1 மாதம் இதே மாதிரி ஸ்டாலின் பொறுப்பேற்றப்போ 1 மாதத்தில் இப்படி தான் டெய்லி அறிக்கை கொடுத்தீங்களா, டெய்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்களா, கவர்மெண்ட்டை டெய்லி மார்க் போட்டிங்களா, இல்லை எடப்பாடி 17 ஏற்றும் போது இப்படி தான் போட்டிங்களா? அப்போ இது என்னென்னா உங்களால் எங்கேயோ இடிக்குது. விஜயை விட்டுட்டும் போக முடியல, விஜயை எதிர்க்கவும் முடியல இந்த 4 பேராலையும், எஸ்பெஷலி இந்த 3 பேரால். திஸ் இஸ் அன் அக்லி சிச்சுவேஷனுங்க. இது உங்கள் கவர்மெண்ட். இது நான் திரும்பவும் சொல்கிறேன். எஸ்பெஷலி திருமாவும் ஐயுஎம்எல்லும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்படி ஈவன் இப்போ 2 லெஃப்ட் பேசுகிற மாதிரி திரும்ப பேச முடியாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். சார் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ விசிகேவுக்கு திமுக ஒரு டெஸ்டட் அலை, லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவோட பிஹேவியரை திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனாக ஓரளவுக்கு அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ டிவிகேவோட பயணிக்கும் போது நாங்கள் முழுமையாக டிவிக்கோட பயணிக்கலாம், அந்த கூட்டணிலாம் இல்லை, நாங்கள் நடுவில் தான் இருக்கோம். அவங்க ப்ரிசைஸாக அதை தான் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் அந்த டீமுக்கு போகவில்லை, நாங்கள் நடுவில் தான் இருக்கோம். அந்த சைடும் இல்லை, இந்த சைடும் இல்லை, நடுவில் இருக்கோம். மேபி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கான்ஃபிடன்ஸ் வந்தால் மேபி சைட் பானே. ஐ அக்ரி. அது இல்லைங்க, அது கரெக்டாக கூட இருக்கலாம். டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நீங்கள் சொல்கிறது உண்மை. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், நான் ஏற்றுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஐ அக்ரி வித் யூ, யூ ஆர் ரைட். அதை சொல்ல வேணான்ற நான். பிகாஸ் சொல்கிறதுல இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அண்டர்மைனிங் த கவர்மெண்ட். தட் டு வென் யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். லெஃப்ட்டை விட விசிகே இருக்க ப்ராப்ளம்ஸ். நீங்கள் கவர்மெண்ட்டுங்க, உங்களை நீங்களே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது அடுத்த ஆங்கிளுக்கு நான் போகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுகிற விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் அண்டர்மைன் பண்ணுது, சிஎமோட பவரை அண்டர்மைன் பண்ணுது. எஸ். அப்போ இது ஸ்டாலின் அவர்களோட பவரை காட்டுதா? அவர் பவர்லே இல்லையாங்க. இஸ் எக்ஸ்ட்ரீவ் பண்ணி வாஸ் டிஃபீட்டட். லாபம் அவங்களுக்கு தானே, திமுக தான் லாபம். ஆமா, இது தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை, திமுகவுக்கு இது லாபத்தை உண்டாக்குது. திருமாவளவனுடைய இந்த பேச்சு திமுகவுக்கு லாபத்தை சேர்க்குது. நான் திருமாவளவன் அவர்களை, அவர் மீது எனக்கு இன்னமும் மரியாதை உண்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், 12 ஆண்டுகளில் பிஜேபிக்கு ஹிந்துத்துவாவுக்கு விலை போகாத ஒரே தலித் தலைவர். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஆல்மோஸ்ட் நோன் ஃபேஸஸாக இருந்த தலித் லீடர்ஸ் ஒவ்வொரு ரீஜன்லேயும் பிஜேபி கிட்ட ஏதோ ஒரு கட்டத்தில் சகம் பண்ணாங்க, அடிக்ட் ஆனாங்க, பவருக்கு போனாங்க, வெளியில் வந்தாங்க. பட் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே போனாங்க. போகாத ஒரே லீடர், கன்சிஸ்டண்ட்டாக நின்ன ஒரே லீடர் திருமா தான். அந்த விதத்தில் அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு, நண்பர் தான். பட் அவர் இப்போ சமீப நாட்களாக பேசுகிற பேச்சு, குறிப்பாக நேற்றைய பேட்டிலாம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பேச்சால் கரெக்டான கேள்வி, யாருக்கு லாபம்னா திமுகவுக்கு தான் லாபம். தாவேக்காவோட நேர் எதிரி திமுக. அப்போ இதை ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு செய்கிறீங்க? தென் யூ ஷுட் நாட் பி த கவர்மெண்ட். லெஃப்ட் மாதிரி நீங்களும் வெளியிலேருந்து ஆதரிங்க. சி யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் யூ வில் ஸ்பீக் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். நீங்கள் அரசில் இருப்பீங்க, ஆனால் பிரதான எதிர்கட்சி ஆதரிச்சே பேசுவீங்க. இது எப்படிங்க அது சாத்தியப்படும்? மேபி அவங்களோட அதிருப்தி இதுவாக இருக்குமான்னு பாருங்கள். இப்போ இடதுசாரிகளையும் பிசிகேவையும் சார்ந்து இருக்கணுன்ற சூழல் தான் இப்போ தாவேகா. எஸ், அதை சரி செய்யணுன்றதுக்காக தான் அந்த எம்எல்ஏஸ் உள்ள வராங்க. இப்போ பை எலெக்ஷன் நடக்க போகுது. அது அந்த பை எலெக்ஷன் நடந்து 5 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் தாவேகா. இடதுசாரிகளும் விசிகேவும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க தாவேகா. மேபி அதுதான் அவங்களை கோவப்படுத்துதா, நம்மள சைட்லைன் பண்ண பாக்குறாங்க, அதோட டிபெண்டன்ஸை கம்மி பண்ண பாக்குறாங்கன்றது காரணம் எதுவா வேணா இருக்கலாம். கேப்ரியல், நான் அது என்ன பண்றாருன்ற நான் as long as you are part of the government, don't weaken it. நீங்கள் உள்ளேருந்து இது சரி கிடையாது. இது நீங்கள் உள்ளேருந்து ரெக் பண்ணுறீங்க, உள்ளேருந்தே கவர்மெண்ட் அழிக்கிறீங்க.
திஸ் இஸ் நாட் ஃபேர். அவ்வளோ தூரம் உங்களுக்கு கோவம் இருக்குது, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டாலின் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்கன்னா நீங்கள் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அரசுலேருந்து வெளியில் வாங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிஜேபி உள்ளே வந்துட்டு தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துட்றீங்க, அப்புறம் என்ன சொல்கிறீங்க, கூட்டணி விட்டு வெளியேற தயங்க மாட்டோம். திஸ் இஸ் கான்ட்ராடிக்டரி. அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறோம். இதில் வர கோளாறு முதல் கோணல் முற்றும் கோணல்னு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு போயிருந்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்பேஸ் இருந்திருக்கும். அவங்களும் அதை மீறி போக முடியாது, நீங்களும் எதிர்த்து கேட்க முடியாது, ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னும் போது தினம் திட்டுறது, தினம் பேசுறது, தினம் விமர்சனன்றதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டை நீங்களே வீக்கெண்ட் பண்ணுறீங்க, விச் ஷுட் நாட் ஹேப்பன். இது உங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய், உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், அவர் எம்எல்ஏவா இல்லாட்டியும் நீங்கள் பேசுகிறது அத்தனையும் திமுகவை பலப்படுத்துதுன்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கீங்க? இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவை ரெண்டாக உடைக்கிறாங்க, அதிமுகவோட எம்எல்ஏஸை உள்ளே கொண்டு வராங்க, பழைய அமைச்சர்களை உள்ளே கொண்டு வராங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. கேட்டால் அதுக்கு நண்பர்கள் சில பேர் சொல்கிறது என்னென்னா, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விசிகேவோட செயல்பாடுகள் டிவிகே கவர்மெண்ட்டை பலவீனப்படுத்துது, அண்டர்மைன் பண்ணுதுன்றீங்க. ஸோ வாட் அப்படின்னு கேட்டால், இல்லை பொலிட்டிக்ஸ் தான், ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் ஃபைன். இதை கேட்க வேண்டியது டிவிக்கே. நான் வந்து அவங்களே சைலண்டாக இருக்காங்கன்னா நான் ஒன்றும் கேட்க முடியாது, நான் எப்பயும் கேட்கல. பட் ஹவு இட் வில் பி ப்ரொஜெக்டட்ன்ற நான் இத்தனையும் மீறி அமைதியாக ஸ்வாலோ பண்ணிக்கிட்டு, திஸ் இஸ் அன் இன்சல்ட் டு கவர்மெண்ட், ரைட், திஸ் இஸ் அ ஹியூமிலியேஷன் டு த கவர்மெண்ட். நேற்றைய புதிய தலைமுறை பேட்டி 3 பேரும் பேசினது, எஸ்பெஷலி திருமா பேசினது, இட்ஸ் அ ஹியூமிலியேட்டிங் கமெண்ட் ஆன் சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சரோட அதிகாரத்தை குறைத்து மதிப்பிடுகிற, கேலி பொருளாக்குகிற ஒரு பேட்டி அது. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். நீங்கள் அரசில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக பேச முடியாது. அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது, நெருடல்கள் இருக்குன்னா நீங்கள் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ப்ராபப்ளி வெளியிலேருந்து கூட நீங்கள் ஆதரிக்கலாம், பட் யூ ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். வென் யூ ஆர், நீங்கள் அரசோட ஒரு அங்கமாக மாறினீங்கன்னா இப்படிலாம் பேச முடியாது. அங்கே தான் வந்து அந்த லக்ஷ்மண் ரேகா இருக்குது, அதை மீறுறீங்க நீங்கள். மேபி அது நான் ஒத்துக்கிறேன். 5 தொகுதி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா டிபெண்டன்ஸ் குறையும். டிபெண்டன்ஸ் குறைஞ்சதுன்னா இந்த முக்கியத்துவம் இருக்காது. அதான் கோவப்படுத்துவோம், அந்த கோவப்படுத்துறதா கூட இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளும் இடதுசாரிகளும் திரும்பவும் திமுகவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கான ஒரு 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 அவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். அவங்க கையறு நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 கட்டானா மாட்டிக்கிட்டாங்க. 10 சீட்டு கம்மியாக இருந்ததுன்னா எதிர்கட்சியாக உட்காந்துருக்கலாம், 10 சீட்டு கூட போயிருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம். 2 கட்டானா போய் சிக்கிக்கிச்சு. பட் தட்ஸ் ஆஸ் யூ செட் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்பொழுது நீங்கள் எனக்கு சொன்னீங்க, தட் திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த வெர்டிக்டிங். நீங்கள் நல்லது இது, ஏன்னா மக்கள் வந்து ஒரு கடிவாளம் போடுறாங்க. ஆஸ் யூ செட் பர்ஃபெக்ட்லி யூ செட் திஸ் த பியூட்டி ஆஃப் தி வெர்டிக்ட். கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ டோட்லி. மக்கள் தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு, ஒரேடியாக தூக்கி யாருக்கும் கொடுத்துடாம, ஆனால் அதே நேரத்தில் திமுக அதிமுகவை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக இருங்கன்றாங்க. அந்த இடத்துல வரும்போது அவங்க தாவேக்கா வந்து இது எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ண வேண்டிய, விழுங்க வேண்டிய கட்டத்தில் அவங்க இருக்காங்க. இமேஜின் இதே 10 சீட்டு கூட இருந்தது, அப்பயும் கூட்டணி இருந்தது தான், அப்போ இதை அலோவ் பண்ணுவாங்களா? 107க்கு பதிலாக 117 இருக்குது இன்றைக்கி விஜய்க்கு. 5 சீட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகுது எலெக்ஷனில். அப்போ 122 வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இல்லாட்டி கூட 117 ஒரு சீட்டு தானே, அது கண்டிப்பாக எங்கேயாவது வந்துடும். அப்போ இவங்களால் இடதுசாரிகளுடைய விசிகாவில் இப்படி பேச முடியுமா? மேபி அப்போ பேசாமல் கூட இருப்பாங்க. ஆனால் ஐடியலாக ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ன்றது இந்த மாதிரி தொடர்ந்து பேசினீங்கன்னா உங்களை வெளியேற்றிடும்னு வார்னிங் கொடுக்கணும்ல. எஸ், ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்ததுன்னா விஜய் ஷுட் கிவ் அ ஸ்டர்ன் வார்னிங் டு லெஃப்ட் அண்ட் விசிகா. லுக், இதுதான் உங்கள் பாயிண்ட்டு அப்படின்னா யூ டேக் அ டிசிஷன். நான் எந்த நேரமும் எதிர்கட்சியாக உட்கார தயார். ஏன்னா பவர் மேலே எனக்கு வெறி கிடையாது. பவர் இல்லைன்னா நான் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட விமர்சனங்களை அரசுக்கு உள்ளே இருந்து நீங்கள் வைப்பீங்கன்னா, பிரதான எதிர்கட்சியை புகழ்ந்து தான் நீங்கள் பேசுவீங்கன்னா, ஃபைன், யூ டேக் அ டிசிஷன். நாங்கள் எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போகிறோம், யூ கேன் குவிட் எனி டைம், யூ கேன் குவிட்னு சொல்லலாம். இட்ஸ் யுவர் டிசிஷன், யூ ஆர் வெல்கம் டு டேக் அ டிசிஷன் சொல்லக்கூடிய தைரியம் வரணும். அப்படி வந்ததுன்னா இவங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க. இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க நல்லா, ஏன்னா அவங்க வீக்னஸ் இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு. தே வாண்ட் பவர். அதான் கேப்ரியல், இது எல்லாமே இந்த 5 தொகுதிகள் தேர்தலுக்கு பிறகு டிசைட் ஆகிடும். 5லேயும் தாவேக்கா ஜெயிச்சிடுச்சுன்னா சிச்சுவேஷனல் சேஞ்ச், இந்த ஸ்பீச்செல்லாம் வராது. எதிர்கட்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ எல்லாம் எதிர்கட்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். 5ல் அவங்க தோத்துட்டாங்க, தாவேக்கா தோத்துடுச்சுன்னா விசிகா லெஃப்ட் டு 11 அப்பர் ஹேண்ட்.
இப்போ ஆதவர்ஜன் அவர்களோட குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? டிவிகே கவர்மெண்ட்டை வீழ்த்துறதுக்கான முயற்சி, அந்த முயற்சிகள் நடக்குது, உண்மைதாங்க. அது என்ன முயற்சி, என்ன பண்ணணும்? அது இப்போதைக்கு ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறது, பொலிட்டிக்கலாக அந்த ப்ரெஷரை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் 6 monthsக்கு மூவ் பண்ண முடியாது. நவம்பர் வரைக்கும், நவம்பருக்கு பிறகு மூவ் பண்ணலாம். நீங்கள் நவம்பர் 13 15ஆம் தேதியே யூ கேன் மூவ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை சஸ்டெயின் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இவங்க நம்பர்ஸ் கேமில் காப்பாற்றலைன்னா சிக்கல் தான். இவங்களுக்கு டாப்பிள் பண்ணுறதுக்கான முயற்சி, கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றன என்பது உண்மை தான். நடக்குதுன்னு உண்மைன்னா ஆள் பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கான கிரவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அஸ் அன் ஐடியாவாக அதை ஃப்ளோட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கவுந்துருன்றாங்க. இது 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. திமுக ஒரு பக்கம் செய்து, அண்ணா திமுக ஒரு பக்கம் செய்து. ஏன்னா இஸ் ஃபேஸிங் 2 enemies. எக்ஸாக்ட் கேள்வி அதுதான். இப்போ திமுக அதை ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆனப்போ இது 5 வருஷமா சொல்லிட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட் கடைசி வரைக்கும் ஒன்றும் நடக்கல. ஆமாம். ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு வீக்கான கவர்மெண்ட் இருக்குன்ற அந்த நரேட்டிவ் செட் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லைன்னா நிஜமாவே கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணுற பிளான் இருக்கா? இது ஏன் நான் கேட்குறேன்னா, நாளைக்கே கவர்மெண்ட் விழுந்தாலும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி 2 திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. கிடையாது. இப்போதைக்கே கவுக்க மாட்டாங்க. 6 மாதம் பொறுத்து அது சூடு பிடிக்கும். இந்த 5 தொகுதியில் தாவேகா ஜெயிக்கலைன்னா அதுக்கு பிறகு நவம்பருக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் தான். எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். ஏன்னா அந்த பர்செப்ஷன்லேயே கவர்மெண்ட் வில் ஃபேஸ் வெரி டஃப் சுச்சுவேஷன். இட்ஸ் லைக் நம்ம பேசின மாதிரி ஒரு சிவியர் எயில்மெண்ட்டு, லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலால் எப்படி வந்து தன்னோட லைஃபோட ஃப்யூச்சரை பற்றி, பிளானிங்ஸை பற்றி, எய்ம்ஸை பற்றி, ஆம்பிஷன்ஸை பற்றி எல்லாம் யோசிக்க முடியாதோ, அந்த மாதிரி வந்து பொழுதுனிக்கும் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலையில் கவருமா, சாயங்காலம் கவருமா, ராத்திரி கவருமான்றதுலேயே தான் போயிடும். அவன் எங்கே பிச்சுட்டு போவான்னு தெரியாது. ஆகவே அந்த மாதிரியான வேலைகளை வந்து தொடங்குவாங்க. இந்த 5 எலெக்ஷனில் இவங்க தோத்தாங்கன்னா முயற்சிகள் எடுக்கிறாங்களான்னா வந்து முயற்சின்றது கிரவுண்ட் லெவலெலாம் இப்போ ஒன்றும் அப்படிலாம் எடுக்கல. பட் அந்த 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 ஒரு நெரேட்டிவை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கேவோட மிகப்பெரிய பலமே எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் நெரேட்டிவை வந்து அவங்களால வந்து சாலிடாக பில்டு பண்ண முடியும். 50 வருஷம் கருணாநிதி உயிரோடு இருந்தப்போ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ தமிழ்நாடு அரசியலை வந்து தன்னை சுற்றிய சூழலை வச்சார். அவரால் வந்து ஒரு இஷ்யூவை வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ண முடியும். அதை அஜெண்டாவாக செட் பண்ண முடியும். அதை சுற்றி வந்து பாலிடிக்ஸை வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸை ரிவால்வ் பண்ண வைக்க முடியும். ஆனாப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அப்படி தான் அவர் வந்து சில நேரங்களில் கதிகலங்க வச்சுருக்கார். ஸோ பார்ட்டி ஆஸ் அ பார்ட்டி டிஎம்கேக்கு அந்த கேலிபர் உண்டு. அவங்களால வந்து அந்த நெரேட்டிவை செட் பண்ண முடியும். இன்றைக்கி அவங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை. திஸ் கவர்மெண்ட் இஸ் அன் சீரியஸ் கிரைசிஸ். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் இது. அதுவும் இந்த மாதிரிலாம் இவங்க பேசும்பொழுது தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அண்டர் சீஜ். நான் அதுதான் கேட்குறேன். இப்போ ஆதவர்ஜுனா ஏன் பேசுறாரு? சதி நடக்குது. அது 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 கவர்மெண்ட் வீக்காக தானே காட்டு. இல்லை அது அவர் பேசுறது பயத்தில் பேசுறாரு. அது பேசினாலும் பேசாட்டி அதான் உண்மை. அவர் பேசலாம், இவங்க பேசக்கூடாது. அவங்க பேசலாம், அது புலம்பல். அது பயத்தில் பேசுகிற பேச்சு. உனக்கு மெஜாரிட்டி இல்லை, அப்போ எனி டைம் யுவர் கவர்மெண்ட் மே கொலாப்ஸ். நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற இமேஜ் தானே கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிலைமை அப்படி இல்லையே. ஆதவர்ஜனா பேசுகிறத நீங்கள் இதோடு ஒப்பிட முடியாது. திரும்ப பேசுகிறது சீரியஸ். ஆதவர்ஜனா பேசுகிறது அது வேறு பெடஸ்டலில் தான் அதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உள்ள கவர்மெண்ட்டில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு கவர்மெண்ட்டு என்ன ஆகும்னு தெரியாதுங்க. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம்னா எப்படிங்க இது? யுவர் டைரக்ட்லி அண்டர்மைனிங் த சீஃப் மினிஸ்டர்ஸ் அத்தாரிட்டி. கடைசி ஒரு சின்ன இஷ்யூ மட்டும் பேசிடுவோம் சார். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை டச் பண்ணோம். அதாவது சிறிய கட்சிகள் அவங்களோட ரிலவன்ஸை இழந்துகிட்டே இருக்காங்க. சிறிய கட்சிகளோட ஸ்பேஸ் கம்மியாகிட்டே இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிறிய கட்சிகள் பலவீனப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா திமுக அதிமுகவோட லெஃப்ட்டை பற்றி, விசிகேவை பற்றி, ஐஎம்எல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் திமுக அதிமுகவோட இவங்க இன்னும் கொஞ்சம் கூட லைம் லைட்டில் அதிகமாக இருக்காங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நிஜமாவே சிறிய கட்சிகள் பலம் பெற்றிருக்காங்களா, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? நிஜமாலாம் ஒன்றும் பலம் பெறல. இது லக். இது அவங்க 5 சீட்டு கொடுத்து இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க? மெஜாரிட்டி 175 சீட்டு ஜெயிச்சு நம்ம 50 சீட்டு தோத்தா கூட வந்து 120 125 வாங்கி ஜெயிச்சிடலான்னு அவங்க கனவு கண்டாங்க. 60 போச்சு. இவங்களுக்கு கொடுத்த 5 சைபர் ஆயிருந்தனா இந்நேரம் அவங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க. திமுக 5ல் 2 ஜெயிச்சிட்டாங்க. பேட் லக் ஃபார் டிஎம்கே அண்ட் குட் லக் ஃபார் ஸ்மாலர் பார்ட்டிஸ். ஸ்மாலர் பார்ட்டிஸோட பலம் கூடியிருக்கலாம். இதை பார்க்கக்கூடாது. இந்த அசம்பிளிக்குள்ளே, இந்த சுச்சுவேஷனில், இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே அவங்களுக்கு இந்த லக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் அ லக். இது ஒன்றும் பெரிய அவங்களோட முயற்சியால் கிடைச்ச வெற்றியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இட் ஹேப்பன்ட். இது இட்ஸ் நாட் பை டிசைன்.
இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். இது அவங்களோட ஃபியூச்சரில் அவங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பயன்படும். அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது இது நல்ல கேள்வி. ஃப்யூச்சரில் வந்து அத்தனை ஸ்மாலர் பார்ட்டிஸும் ஒரு பிரின்சிபல் டிசிஷன் எடுக்கணும். அஃப்கோர்ஸ் 2 லெஃப்ட்டும் விசிகாவும் ஐயூஎம்எல்லாம் அது ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. எங்கள் சிம்பிளில் தான் நாங்கள் நிற்போம். எனக்கு நீ 2 சீட்டு கொடுத்தாலும் அது என் சிம்பிள், எனக்கு நீ 1 சீட்டு கொடுத்தாலும் அது என் சிம்பிள், இல்லைன்னா நான் நிற்க மாட்டேன்ற ஒரு டிசிஷனை எல்லா ஸ்மாலர் பார்ட்டிஸும் எடுத்தாங்கன்னா உண்மையிலே தட் இஸ் த பூம் டைம் ஃபார் தமிழ்நாடுஸ் டெமோக்ரஸி, தமிழ்நாடுஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் டெமோக்ரஸி. அதை வச்சு தானே ஆடுறாங்க. அவங்க தனி கட்சி நடத்துவான், 8 சீட்டு கொடுப்பாங்களாம், 6 சீட்டு கொடுப்பாங்களாம், 6 இவங்க சிம்பிளில் நிற்கணுமா? என்னங்க இது? ஆக்சுவலாக லீகலாக தட் ஷுட் பி பனிஷ்டு, தட் ஷுட் பி நாட் பனிஷ்ட், ப்ரோஹிபிட்டட். அவன் தனி கட்சி வச்சுருக்கானா தனி சிம்பிளில் தான் நிற்கணும். உன் சிம்பிள் அது நிற்கிற மாதிரி நான் அசிங்கம் எதாவது உண்டு. அது 2 பேரும் இல்லை செய்கிறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. இந்த எலெக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் என்னென்னா, ஆன் போத் சைட்ஸ் ஸ்மாலர் பார்ட்டிஸ் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும். 1 சீட்டு எனக்கு கொடுத்தாலும் என் சிம்பிளில் தான் நான் நிற்பேன், இல்லாட்டி எனக்கு வேணாம். ஏன்னா இந்த சின்ன கட்சிகள் இல்லைன்னா பெரிய கட்சிகள் தோற்றுரும். ஸ்டேக்ஸ் ஆர் ஹை ஃபார் பிக்கர் பார்ட்டிஸ், நாட் ஃபார் ஸ்மாலர் பார்ட்டிஸ். பட் அந்த அந்த புத்தி அவங்களுக்கு ஸ்மாலர் பார்ட்டிஸுக்கு வரணும். இந்த எலெக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம், த பிக்கஸ்ட் லெசன் ஆஃப் திஸ் எலெக்ஷன் வந்து ஸ்மாலர் பார்ட்டிஸுக்கு உங்கள் சிம்பிளில் நீங்கள் நில்லுங்க. அதுதான் உண்மையான டெமோக்ரஸி. பாலிசி மேக்கிங்கில், கொள்கை முடிவில், ஒரு அரசின் கொள்கை முடிவில், டிசிஷன் மேக்கிங்கில், பாலிசி மேக்கிங்கில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்றதை நீங்கள் முதல்ல உணரணும். உண்மையான ஜனநாயகன்றது அதான். 20 வரைக்கும் அதை நீங்கள் தட்டி கழிச்சிங்க, இனிமேல் விடாதீங்க. அந்த வாய்ப்பை இந்த தேர்தல் கொடுத்துருக்கு, அதை பயன்படுத்திக்கணும். இல்லை பழைய மாதிரியே தான் போவோம், வேறு விஷயங்களில் காம்பன்சேட் ஆகிட்டோம்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி மதிமுக நிலைமை என்னங்க? நீங்கள் 2 சீட்டு இருந்தால் அவர் மந்திரிங்க. ஏங்க நான் நீங்கள் 1000 பேசுங்க விஜயை, உங்களுக்கு மந்திரி பதவி யாருங்க கொடுத்தா? ஸ்டாலினா கொடுத்தாரு, இல்லை எடப்பாடி கொடுத்தாரா? எந்த காலத்துலேயாவது அவங்க 2 பேரும் கொடுப்பாங்களா? திமுகவோ அண்ணா திமுகவோ? விஜய் கொடுத்துருக்காருல்ல. இந்த வாய்ப்பு திருமாவுக்கு இப்போ கிடைச்ச வாய்ப்பு இனிமேல் எப்போ கிடைக்கும்? ஐயூஎம்எலுக்கு இனிமேல் எப்போ கிடைக்கும்? ஏன் காங்கிரஸுக்கு எப்போ கிடைக்கும்? 2 லெஃப்ட்டு வேணான்றாங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? வைகோ இருந்திருந்தானா அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்போ இதை வந்து இவங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்த லெசன் ஆஃப் திஸ், இந்த தேர்தல் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் என்பது அதுதான். ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டி, ரொம்ப நன்றி சார்.